டாஸ்மாக்னால இல்லை, அந்த டாஸ்மாகில் ஜெனரேட் பண்ணிய கருப்பு பணத்தை இவங்க வந்து பிக்சரில் போட்டிருக்கிறாங்க, ரியல் எஸ்டேட்டில் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் ஈவெண்ட்ஸ் நடத்தி அதை வந்து கணக்கு காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் யாரோட கனெக்ஷன் அப்படின்னு வரும். என்ன சார் இதெல்லாம் ஓப்பனாக பேசணுமா சார்? சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் கேட்கவே கூடாது சார். உதயநிதி உள்ள வருவார் இப்போ. ஐ எம் சாரி டு டெல் திஸ். ஏன்னா விசாகன் கூட பேசினது தெரியும். விசாகனுடைய மொபைலில் என்னென்ன இருந்ததுங்கிறதெல்லாம் அவங்க வந்து ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் 2 அதிகாரிகளுடைய மொபைலாக மொத்தம் 5 மொபைலில் என்னென்னலாம் இருந்திருக்கு, அவங்களுடைய கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் இருந்திருக்கு, எவ்வளவு இமெயில் வந்திருக்கு, எல்லா விஷயத்தையும் அளந்து பார்த்த பிறகு தான் இது வந்து இந்த மேட்டர் வெளியில் வருது. ஆகாஷ் பாஸ்கரன் தான், ரத்தீஷ் தான் இதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவே கேட்டது ஒரு விதத்தில் நல்ல விஷயம்தான். இது எல்லாமே வெளியில் வரப்போகணும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10 பேர், அதாவது இப்போதைக்கு 2 பேரோட 2-3 பேர் தானே, அந்த மாதவன் தான் 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. இதையும் தவிர ஈடுகிட்ட ப்ராபபிளி சில கோப்புகள் எல்லாம் சீக்கிரட்டாக ஒரு கவர்க்குள்ளே வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு நீங்கள் இந்த டைரக்ஷன் வந்து நேராக உதயநிதி முதல்வர் குடும்பத்துக்கு தான் போகுது அப்படின்ட்டு. அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தேகம் வருது, இது வந்து உதயநிதியினுடைய வீட்டு கதவை தட்டும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எதன் அடிப்படையில் விக்ரம் ரவீந்திரன் அப்படிங்கிற தொழிலதிபர், ஆகாஷ் பாஸ்கருங்கிற ஃபிலிம் ப்ரொடியூசர் அண்ட் ரத்தீஷ் இவங்க மேலே வந்து விசாரணை, ரைடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையின் மீது வந்து கேட்டிருக்காங்க. தற்பொழுது இந்த டாஸ்மாக் ரிலேட்டபிளான விஷயங்கள் சில நாட்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாலும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கேள்வி மூலியமாக மறுபடியும் சூடு பிடிக்க துவங்கியிருக்கு. அமலாக்கத்துறையினுடைய பதில் என்ன? அவங்க பாருங்க, நீங்கள் என்ன ஆச்சரியமாக இருக்கு எனக்குன்னா, இவங்க அந்த மேட்டரை எப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இவங்க கேட்டதுனால தான் உச்சநீதிமன்றம் அப்படி கேட்குறது நான் நினைக்கிறேன். ஏற்கனவே அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து தனியார் மேலே போடப்பட்ட வழக்குகள், நீங்கள் தனியாரை தான் விசாரிக்கணும், நீங்கள் ஏன் கம்பெனி விசாரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அது ரொம்ப அருமையான பாயிண்ட்டு. அதாவது லீகல் பிரெயின், பெஸ்ட்டு லீகல் பிரெயின், அது ஒத்துக்கிறேன் நான். ஆனால் இது ஒரு கடையில் நம்ம பொருள் வாங்குகிறோம்னு சொன்னால் அந்த கடைக்காரன் மேலே நம்ம வந்து குற்றம் சொல்லலாம், அவ்வளோதான். ஆனால் ஒரு செயின் அப்படிங்கும்போது இந்த ஒரு லேட்டஸ்டே பிக் பஸாரோ இல்லைன்னா டிமார்ட்டோ அது மாதிரி இருக்கும்போது, ஏதோ ஒரு டிமார்ட்டில் சாமான் வாங்கும்போது நம்மளுக்கு புகார் கொடுக்கணும்னு சொன்னால் அங்கே புகார் கொடுப்போம். நாடளவில் நடக்கிறது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கம்பெனி மேலே தான் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஈடு ஏன் வருதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சார் ஒரு சிம்பிள் கம்ப்ளைண்ட் இல்லை சார், ஓவர் பில்லிங்னா அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவான். நீங்கள் வாங்காத பொருளுக்கு பில்லை போட்டான்னு சொன்னால் அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம் சார். நீங்கள் இங்கே நடத்துறது வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற ஒரு கருப்பு பணம், பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து 40 ரூபாங்கிறது 5300 கடைகள்லையும் வாங்குகிற கருப்பு பணம், வருஷம் முழுவதும் வாங்குகிற கருப்பு பணம். ரெண்டாவது, நீங்கள் எந்தெந்த பாட்டில் ஆலைகள்லேருந்து நீங்கள் சோர்ஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எப்படி கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க, அதில் உங்களுக்கு வந்து எவ்வளவு கருப்பு பணம், எவ்வளவு பாட்டில் உண்மையிலே வருது, நீங்கள் எவ்வளவு விற்றதாக கணக்கு காமிக்கிறீங்க, எவ்வளவு கணக்கில் காட்டாமல் விற்கிறீங்க, இது ஒரு கருப்பு பணம். மூணாவது வந்து பாட்டிலிங், ரிட்டர்ன் போகும்போது எவ்வளோ பாட்டில் ரிட்டர்ன் போகுது, அது எப்படி ரீசைக்கிள் பண்ணுறீங்க, மூணாவது. நாலாவது அந்த டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டு. ஏன்னா 5300 அவுட்லெட்டில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் நீங்கள் செலவு பண்ணுவீங்க வருஷத்துக்குங்கிறது இருக்குது. கருப்பு பணம் ஜெனரேட் ஆகுதுங்கிறது தெரியுது. அந்த கருப்பு பணத்தை நீங்கள் எங்கே ரூட் பண்ணுறீங்கிறது தெரியணும். அங்கே தான் வந்து ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் வர்றான். இது காமன் சென்ஸு. இதுக்கு ஒரு கேள்வி வேணுமா அப்படின்னு நான் கேட்குறேன். உச்சநீதிமன்றத்தை கேட்கல, உங்களை கேட்குறேன் நான். என்ன பண்ணுறது, உச்சநீதிமன்றம் கேட்டாங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். அவங்க வர்றது டாஸ்மாக்னால இல்லை, அந்த டாஸ்மாகில் ஜெனரேட் பண்ணிய கருப்பு பணத்தை இவங்க வந்து பிக்சரில் போட்டிருக்கிறாங்க, ரியல் எஸ்டேட்டில் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் ஈவெண்ட்ஸ் நடத்தி அதை வந்து கணக்கு காமிக்கிறாங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. அதில் இவங்க ரெண்டு பேரும் யாரோட கனெக்ஷன் அப்படின்னு வரும். என்ன சார் இதெல்லாம் ஓப்பனாக பேசணுமா சார்? சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் கேட்கவே கூடாது சார்.
உதயநிதி உள்ளே வருவார் இப்போ. ஐ எம் சாரி டு டெல் திஸ். ஏன்னா இவங்க எல்லாமே முதல் குடும்பத்திற்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அப்படிங்கிறது தெரியும். டிஎம்கே காரங்க அப்படிங்கிறது தெரியும். இவங்க விசாகன் கூட பேசினது தெரியும். விசாகனுடைய மொபைலில் என்னென்ன இருந்ததுங்கிறதெல்லாம் அவங்க வந்து ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்னமோ அது என்னமோ பேர் சொல்லுவாங்க, அதை பண்ணி வச்சுருக்குறாங்க, காப்பி பண்ணி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இன்னும் 2 அதிகாரிகளுடைய மொபைல், மொத்தம் 5 மொபைலில் என்னென்னலாம் இருந்திருக்கு, அவங்களுடைய கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் இருந்திருக்கு, எவ்வளவு இமெயில் வந்திருக்கு, எல்லா விஷயத்தையும் அளந்து பார்த்த பிறகு தான் இது வந்து இந்த மேட்டர் வெளியில் வருது. ஆகாஷ் பாஸ்கரன் தான், ரத்தீஷ் தான் இதை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ரத்தீஷ்ங்கிற ஒரு பையன் 30-35 வயசு பையன், 55-60 வயசு ஐஏஎஸ் அதிகாரி, இவ்வளோ பெரிய கார்ப்பரேட்டினுடைய அதிகாரி, ஒரு துறையினுடைய அதிகாரி விசாகனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் விஷயம் எங்கே போகிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதைத்தான் வந்து இடி வெளில சொல்ல போகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், இடி உச்சநீதிமன்றம் கேட்டது நல்ல விஷயம். ஆனால் கேட்காம இவங்க கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. பட் ஏன் கேட்டாங்கங்கிறது எனக்கு தெரியல. எனிவே, கேட்டது ஒரு விதத்தில் நல்ல விஷயந்தான். இதெல்லாமே வெளியில் வரப்போகிறது. இன்னும் அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10 பேர், அதாவது இப்போதைக்கு 2-3 பேர் தானே, அந்த மாதவன் தான் 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. இதையும் தவிர ஈடிக்கிட்ட இந்த மீன் டைம், அதாவது அந்த தடை போட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த 30 நாளில் இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டிஎம்கேனுடைய முதல் குடும்பம் பயங்கரமாக ஆட்டம் காணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உச்சநீதிமன்றமே இடி மேலே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா வழக்கு சரியான திசையில் தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக சரியான திசையில் தான் போகும். ஏன்னா இப்போ இருக்கிற இதே நீதிமன்றம் தானே சார் உங்களுக்கு டெல்லி மேட்டரில் கூட தீர்ப்பு கொடுத்துச்சு. கவிதாவை ஏன் சார் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க? மனிஷ் சிசோடியாவை இவரையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அதாவது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. செந்தில் பாலாஜியோட மேட்டரில் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியும் கூட வெரி 15 days அவங்க வந்து ஜாமீன் போய்கிட்டு இருந்தாங்க. 26வது முறை தான் ஜாமீன் கிடச்சிது. இந்த மேட்டர்லையும் அதே மாதிரி தான் கரெக்டாக அங்கேருந்து நிறைய பாடம் கற்றுக்கிட்டாங்க. இப்போ பொன்முடி வழக்கு வரப்போகுது சார். பொன்முடி வழக்கு ரொம்ப கிளியராக ஒரு ஃப்ரேமுக்கு 4 சட்டம் அடித்து மாட்டுற மாதிரி கரெக்டாக மாட்டிடுவாங்க. அவரை அங்கே இங்கே போக விடாமல் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி தான் டாஸ்மாக்லேயும் ரொம்ப கிளியராக இது நீதிமன்றம் ஓப்பன் ஆன பிறகு சொல்கிறேன், அந்த பெஞ்ச் அமர்வு ஆரம்பிக்கும்போது நான் சொல்கிறேன், திருப்பியும் அமலாக்கத்துறை ரொம்ப கிளியராக இந்த சமாச்சாரங்களெல்லாம் புட்டு வைப்பாங்க. அவங்களுடைய இதே எவ்வளவுன்னு தெரியல, 500 பக்கமாக 5000 பக்கமாங்கிறது தெரியாது. அவங்க இந்த தகவலை அவங்களுக்கு கொடுத்த பிறகு ப்ராபபிளி சில கோப்புகள் எல்லாம் சீக்கிரட்டாக ஒரு கவர்க்குள்ளே வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, அது சில கோப்புகளில் கண்டிப்பாக உதயநிதியினுடைய ஆதாரங்களும் இருக்கும். ஏன்னா இது வந்து அல்டிமேட்லி நான் திருப்பி உங்கள்கிட்ட அதான் சொல்கிறேன், இந்த டைரக்ஷன் வந்து நேராக உதயநிதி முதல்வர் குடும்பத்துக்கு தான் போகுது அப்படின்ட்டு. அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தேகம் வருது, இது வந்து உதயநிதியினுடைய வீட்டு கதவை தட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச தகவல். இப்போ இந்த 3 பேரை எதன் அடிப்படையில் விசாரிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, அது ஒன்றும் இல்லை, கருப்பு பணம் தான். கருப்பு பணத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, அதாவது உங்கள் மூலமாக இந்த கருப்பு பணம் கையாளப்பட்டிருக்குங்கிறதுனால அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். டாஸ்மாக் வந்து மூலம், அதுலேருந்து வர கருப்பு பணம் இங்கே வந்திருக்கு, அவ்வளோதான். அப்போ வந்து அடுத்த கட்டம், அதாவது இப்போ இவங்களை மையமாக வச்சு ஈடுகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, அடுத்த கட்டம் வந்து உதயநிதியை நோக்கி தான் கேள்வி வரப்போகுது. இவங்களோட அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அதை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இன்னும் எவ்வளோ பேர் வருவாங்கங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி. அப்போ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம் சார். இல்லை இப்போ அதிகாரிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இல்லை முதல்ல அதிகாரிகள் இருந்தாங்க, அதுக்கப்புறமா இவங்க வந்தாங்க, அதுக்கப்புறமா வருவாங்கல்ல. வெயிட் பண்ண ஜூன் ஜூலையில் வெயிட் பண்ணுங்க. ஜூன் ஜூலையில் பெரிய பூகம்பமே வெடிக்கும் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கலால் வரி ஏய்ப்பு இருக்குது,
விஐடி ஏய்ப்பும் இருக்குது. ஏன்னா எவ்வளவு நீங்கள் பாட்டில் விற்றுருக்கிறீங்க, எவ்வளோ கணக்கு காமிச்சிருக்கீங்கிற அந்த கேள்வி எல்லாம் வரும். அதெல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை சார். அதுக்கு தான் சார் திருப்பி சொல்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது சார். அது 1000 கோடி ரூபாயோடு நிற்காது. 40,000 கோடி சில பேர் சொல்கிறாங்க, 80,000 கோடின்னு சில பேர். நான் வந்து ஏடிஎம்கே பிள்ளைன்னு சொல்கிறேன் 80,000 கோடி இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் விட்டுருவாங்களா சொல்லுங்கள்? ஏன்னா இவங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருங்க டிஎம்கேக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகணும். அதை அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. ஓகே, பார்த்துக்கிட்டு இப்போ அதிகமானால் தலைமைக்கு தான் இன்னும் தலைவலி. கண்டிப்பாக டிஎம்கேக்கு பயங்கர. டிஎம்கேலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கே சான்ஸ் இல்லை சார். அப்போது அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கையும் இதையும் பிஆர்எஸ்க்கு என்னாச்சு, சந்திரசேகர் ராவ் கவர்மெண்ட்டுக்கு என்னாச்சு, டெல்லி கவர்மெண்ட்டுக்கு என்னாச்சு, அது தமிழ்நாடு நடக்கும். எழுதிங்க. அதை நடப்பதற்கு உண்டான விஷயத்த ஆல்ரெடி நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற. கண்டிப்பாக ஆல்ரெடி தேர் வெயிட்டிங். எப்படா அவங்க ஜட்ஜி திருப்பி வந்து உட்காருவாங்கங்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆசையாக ஆவலாக ஒன்ஸ் அவங்க நீதிபதி அமர்வு ஆரம்பிச்சது சொன்னால் அடுத்த கட்டம் அதுவும். ஓகே, அப்போது இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த கோடைக்கால விடுமுறையெல்லாம் முடிஞ்சதன் பிறகு இந்த வழக்கு மறுபடியும் சூடு பிடிக்க தொடங்குமா? கண்டிப்பாக. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.